எதிர் வீட்டுல 2 பேர் இருக்காங்க. ஒரு முஸ்லீம் சகோதரர் அவரு. இவங்க நம்ம மாதிரி ஆளுங்க. 2 குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தையில ஒரு 15 வருஷமா இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவருக்கு ஒரு ஆசிரியர் குடும்பம். அவங்க பையனுக்கு திருமணம் வச்சிருக்காங்க. எல்லாரும் சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் எதிர்த்து வீட்டுல ஒரு பத்திரிகை கொடுத்துருங்க அவங்களுக்கு அப்படின்னு. சரி எல்லாரும் சொல்றாங்க போய் பத்திரிகை கொடு. நம்ம ஊர்ல நடக்கும், சண்டை போட்டுருப்பாங்க. எல்லாம் மேரேஜ் வரப்போ ஊருக்காரன் சொல்லிட்டு குடுறா ஒரு பத்திரிகை, யாராவது 4 பேர் கொடுக்கல அவனுக்கு குடுறா அப்படின்னு போய் பத்திரிகை கொடுத்தாங்க. வாங்கிட்டாங்க வந்துருங்கன்னு. திருமண நாளுங்க இவங்க மாப்பிள்ளை கூட்டு போறாங்க, எல்லாம் வராங்க போறாங்க. அந்த முஸ்லீம் சகோதரர்கள் கணவன் மனைவி வாசப்படியில உட்காந்துருக்காங்க சார். மதியம் வந்து உட்கார்ந்தவங்க ஒரு 2-2:30 மணிக்கு வந்து உட்கார்ந்தவங்க நைட்டு 10 மணி வரைக்கும் கூட எந்திரிக்கலைங்க. இவங்கெல்லாம் மாப்பிள்ளை கூட்டு மண்டபத்துக்கு போனாங்க. அடுத்த நாள் திருமணம்லாம் முடிச்சு வந்தாங்க. வந்து இவங்க வாசப்படியில உட்காந்துருக்காங்க. வரவங்களாம் திட்டுறாங்க, என்ன ஜென்மம் கூட இவங்க அப்பா, என்ன இதெல்லாம் ஒரு பகையா? அதுக்கு எங்கேயாச்சும் ஊட்டு போட்டுட்டு வெளியூருக்காச்சும் போய் தொலைனால ஏன் இப்படி வெறுப்பேற்றணும்? எவ்வளவு ஒரு திமிரு பாரு அப்படின்னு. அப்புறம் 2-3 பேர் பார்த்தாங்க, இது சரியில்லையே, போய் கேட்டுலான்ட்டு. ஏயா பாய், இல்லையா அவனுக்கு அவ்வளவு திமிரு? என்ன பத்திரிகை மதிச்சு வச்சுங்க, நீ திருமணத்துக்கு வரலாம் கூட பரவாயில்ல, என்ன ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்கன்னு. அப்பதான் இந்த முஸ்லீம் ஐயாவும் மனைவியும் கையெடுத்து கும்பிட்டு அழுந்தாங்களாம். ஏங்க அழுகுறீங்கன்னப்ப, ஐயா நேற்று என்னுடைய மகன் ஒரு கிரிக்கெட் விளையாட போயிருந்தான். கிரிக்கெட் மட்டையில ஒரு பையன் அடிச்சு ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப இறந்து போயிட்டான். இறந்ததா பாடி கொண்டு வந்தாங்க. 2 மணிங்கெல்லாம் பிள்ளை முகூர்த்த கட்ட போனீங்க, பாடி கொண்டு வந்து ஆம்புலன்ஸ் வீட்டுல இறக்கிட்டு போயிட்டாங்க. நாங்க யாருக்கும் சொல்லாம பாடி வீட்டுல இருக்கு. நீங்க திருமணம் எல்லாம் முடிச்சு பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை அனுப்புற பழக்கம் உங்களுக்கு இருக்கு. எப்போ உங்க பையனையும் பொண்ணையும் அனுப்புறீங்களோ அப்பதான் நாங்க எங்களுடைய இறுதி சடங்கே செய்யறோங்க. அதுவரையும் எங்க வீட்டுக்குள்ள யாரும் போயிடக்கூடாது. அதே மாதிரி நாங்க வெளியே வந்து உட்கார்ந்துருந்தா எதுவுமே நடக்கலன்னு தெரியும்னு சொல்லி தன்னுடைய மன கஷ்டத்தை எல்லாம் என் பக்கத்து வீட்டுக்காரருடைய அந்த சுப நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மறைத்து வைத்துக் கொண்டு மனதிலே 1000 சோகங்களை வைத்துக் கொண்டு அடுத்தவர்களாக வாழுகின்ற பக்குவம் இன்றைக்கு நகரத்தில் இருக்கிறது.